عيدكم مبارك، كل عام وانتم بخير، تكبر الله منا ومنكم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் ரமலானுடைய 30 நோன்புகளை நோற்று அல்லாஹு தரக்கூடிய கூலியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய ஒரு நாளிலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நம்மின் மீது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனின் மீதும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கிறது. என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அண்டை வீட்டார்கள், தம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, அல்லது தம்முடைய மஹல்லாவாசிகள், அல்லது தன்னுடைய ஊர்வாசிகள், அவர்களுடைய நிலைமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கடமை ஒவ்வொரு மூமின்களுக்கும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அவர்கள் விஷயத்திலே நாம் அதிகம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய விஷயத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இது ஒவ்வொரு மூமினின் மீதும் கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அருமை சகோதரர்களே, நாம் ஈதுடைய பெருநாளை எதிர்நோக்கி இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஈதுடைய பெருநாளிலே மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான புத்தாடை அணிவது, அந்த புத்தாடை அணியக்கூடிய அந்த சுன்னத்தை நாம் அதிகமாக பின்பற்றுகிறோம். எல்லாரும் நமக்கு தேவையான ஆடைகளை, நமக்கு தேவையான அணிகலன்களை நம்ம செலக்ட் பண்ணி, அது எவ்வளவு ரூபாயாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யறோம், வாங்கி நம்ம அணிஞ்சுக்கிறோம். இது நமக்குண்டான சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமான ஒரு விஷயம்தான். ஆனா நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க ஆடை எடுத்தாங்களா? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க புத்தாடை எடுத்தார்களா? அவர்கள் புத்தாடை எடுப்பதற்குண்டான பொருளாதார வசதியை கொண்டவர்களா? அல்லது நம்முடைய மஹல்லாவிலே உள்ள ஒரு சில ஏழை குடும்பங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு புத்தாடை எடுத்தார்களா? அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அருமை சகோதரர்களே, அந்த பொறுப்பு ஒவ்வொரு மோமினின் மீதும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இது ஒரு வகையான ஒரு சதகா தான். இது ஒரு வகையான ஒரு தர்மம். அவர்கள் மீது அக்கறை கொண்டு, அவர்கள் யாரெல்லாம் புத்தாடை எடுக்கவில்லையோ, புத்தாடை எடுப்பதற்கு வசதி இல்லையோ, அவர்களுக்கு புத்தாடை எடுத்து கொடுப்பது என்பது மிக அழகான ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறை அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, என்னைக்குமே தர்மம் செய்தவர்கள் அழிந்ததாக சரித்திரமே கிடையாது. தர்மம் செய்தவர்கள் என்னைக்குமே அழிந்ததாக சரித்திரமே கிடையாது, வரலாறே கிடையாது. அருமை சகோதரர்கள், அல்லாஹ் அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கானே தவிர அவர்களை சிறுமைப்படுத்தியதாக எந்த வரலாறுலையும் நாம் பார்க்க முடியாது. ஆனா அதுக்குண்டான ஒரு ஷர்த்து ஒண்ணு இருக்குது. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுல 261 262 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிட்டார்களே, தன்னுடைய பொருட்களை செலவிட்டார்களே, அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத ஹப்பா. அந்த அவர்கள் செலவிட்ட அந்த சதக்கா இருக்குதா, அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அது ஒரு வித்தை போன்றது அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒரு வித்தை போன்றது. அந்த வித்து என்ன செய்யும் தெரியுமா? அம்பதத்து சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத ஹப்பா. அது 7 கதிர்களை உருவாக்கும். அது 7 கதிர்களை உருவாக்கும். அந்த 7 கதிர்களில் ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துக்கள் உருவாகும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் 1 ரூபாய் ஏழைகளுக்காக செலவிட்டால், அல்லாஹுடைய பாதையில அல்லாஹிற்காக வேண்டி ஏழைகளுக்காக ஒரு மனிதன் 1 ரூபாய் செலவிட்டால், அவனுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 700 மடங்காக நாம் திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிறான். 700 மடங்கு சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண ஒரு விஷயம் இல்லை. 700 மடங்காக நாம் அவர்களுக்கு திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அந்த ஆயத்தை தொடர்ந்து சொல்றான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதை விட பன்மடங்கு அதிகரிச்சு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறான். தன் நாடியவர்களுக்கு பன்மடங்கு அதிகரிச்சு கொடுப்போம் அப்படிங்கிறான். அந்த ஆயத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் சொன்னா, வல்லாஹு வாசியுன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ்
விசாலமானவன், அறிந்தவன் என்பதாக சொல்லி முடிக்கிறான். அது மட்டும் இல்ல, நான் ஒரு ஷர்த்து சொன்னேன்ல, ஒரு நிபந்தனை சொன்னேன்ல, ஒரு மனிதன் சதக்கா செய்த ஒரு மனிதன் அவன் மேலே அவனுடைய அந்தஸ்து உயர்வதற்கு ஒரு சின்ன ஒரு நிபந்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய பொருட்களை செலவு செய்தார்களோ, சும்ம லா யுத்பிஊன மா அன்ஃபகு மன்னன் வலா அதல்லஹும், பிறகு அல்லாஹ் சொல்றான், செலவு செய்தார்களே, செலவு செஞ்சுட்டு அதை அடுத்தவர்களிடத்திலே சொல்லி காட்டக்கூடாது. அடுத்தவர்களிடத்துல சொல்லி காட்டக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவர்களை வேதனைப்படுத்தவும் கூடாது. இன்னைக்கு அதிகமான நபர்கள் தன்னுடைய ஒரு தர்மத்தை ஒரு நபருக்கு கொடுத்து விட்டு அவர்களிடத்தில் நாம எதிர்பார்த்து நிற்கிறோம். நமக்காக அவர்கள் ஏதாவது செய்ய மாட்டார்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து நிக்கிறோமே தவிர, அந்த சதக்காவை அல்லாஹ்விற்காக செய்வதாக யாருமே நினைக்கிறது கிடையாது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் இங்க சொல்றான், சதக்கா செஞ்சீங்க இல்லையா, அந்த சதக்காவை பற்றி நீங்கள் அவர்களுக்கு சொல்லி காட்டவும் கூடாது, அவர்களை நீங்கள் வேறு விதமாக நோவினை செய்யவும் கூடாது அப்படிங்கிறான் அல்லாஹ். இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, மேல சொன்னா இல்லையா, ஒரு வித்தை போன்று அந்த வித்து 7 கதிர்களை உருவாக்கும், அந்த 7 கதிர்களிலும் ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள் உருவாகும் அப்படின்னு சொன்னானா இல்லையா. அது மட்டும் இல்ல, வயுதாயிஃபு லிமன் யஷா, அதை விட பன்மடங்காக நாம் அதிகரித்து கொடுப்போம் என்பதை அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தானே, அந்த வாக்குறுதி இந்த மனிதர்களுக்காக வேண்டிதான். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மஹல்லாவிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கும் இது பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மஹல்லாவிலே இருக்கக்கூடிய மூமின்களுக்கும் தன்னுடைய மஹல்லாவிலே இருக்கக்கூடிய ஏழைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக சதக்கா செய்ததாக நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, வரக்கூடிய ஈத் அது ஏழைகளுக்கான ஈதாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களையும் நாம் பராமரிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அவர்களுக்காக வேண்டியும் நம்முடைய பொருளாதாரத்தை செலவிட நாம் தயாராக இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையான நன்மைகளை அடைந்து கொண்ட ஒரு மாதமாக, முழுமையாக அல்லாஹ் சொன்ன அந்த கண்ணியத்தை நிறைவேற்றிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. வாஹிர் தவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.